இன்றைய புனிதர் புனித ஒடிலியா. ஒடிலியா இரு கண் குருடாய் பிறந்ததை கண்டு இவருடைய தந்தை மிகவும் கோபம் கொண்டு இவரை வெளியே தூக்கி எறிந்தார். மடத்தில் வாழ்ந்த கன்னியர்கள் இவரை எடுத்து வளர்த்து வந்தார்கள். இவருடைய 12வது வயதில் திருமுழுக்கு பெறுவதற்குரிய வாய்ப்பு இவருக்கு கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் கடவுள் எபராட் என்னும் புனிதருக்கு தோன்றி, குருடியாய் பிறந்த சிறுமி ஒருத்தி மடம் ஒன்றில் வாழ்ந்து வருகிறாள். திருமுழுக்கு நீர் இன்னும் அவளது ஆன்மாவை சுத்திகரிக்கவில்லை. நீர் அவளுக்கு திருமுழுக்கு கொடுத்து ஒடிலியா என்னும் பெயரை கொடுப்பீராக என்றார். இப்புனித ஆயர் அவ்விதமே செய்து சிறுமியின் கண்களில் புனித தைலத்தை தடவினார். உடனே அவர் கண் பார்வை பெற்றார். ஒடிலியா துறவியாக விரும்பினாள். தந்தை ஓர் அரண்மனையை நன்கொடையாக கொடுத்தார். அவள் அதை கன்னியர் மடமாக மாற்றினாள். பல கன்னியர்களுடன் அங்கு வாழ்ந்து புனிதையாக இறந்து போனார். அக விசுவாசம் இருக்கின்ற யாவருக்கும் கண்கள் ஒரு குறைபாடே கிடையாது. உள்ளத்தின் ஒளியால் உலகையே நாம் காண முடியும். இறைவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்து அவர்களை அனுதினமும் காத்து வருகின்றார் என்ற நம்பிக்கை நம் ஒவ்வொருவரோடும் இருக்க வேண்டும். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமென்.